நான் தான் உங்க கபில். இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, இந்திரா நகர் சைடில் போகும்போது ஒரு புதுசா ஓப்பன் பண்ண ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. நாங்க என்னத்த இங்க நோண்டிக்கிட்டே இருக்கேன் பாத்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்டைல் சில்லி சிக்கன் சொல்லியிருந்தாங்க. நாங்களும் வாங்கியிருந்தோம். பீசஸை விட போன்ல நிறைய இருந்துச்சு. அந்த சில்லி மிளகாவெல்லாம் பிச்சு போட்டு அதை அப்படியே அடைச்சி ஊற்றிருக்காங்க போல. கிரேவிலே பார்த்தாவே தெரிஞ்சுக்க அப்படி இருந்துச்சு. உரப்பு காரசாரமா இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு. ஆந்திரா ஸ்டைல் காரசாரம் பிடிக்கும்னா இங்கே போய் ட்ரை பண்ணி பாருங்க. இங்கே வந்து என்ன ஸ்பெஷல்காண்டி நாங்கள் இங்கே போனோம்னா, 2 பிரியாணி வாங்கினீங்கன்னா ஸ்டார்டர்ஸ் ஃப்ரீன்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் ஒரு ப்ரான் பிரியாணியும் தொக்கு சிக்கன் பிரியாணியும் வாங்கியிருந்தோம். இங்கே பெங்களூரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பிரியாணி எல்லாமே ஒரே டேஸ்டாக இருக்கு, மைல்டா இருக்கு. நீங்க வெறும் குஸ்கா மாதிரி பிரியாணி வாங்கி சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா போய் சாப்பிடலாம். உங்களுக்கு டேஸ்டோட வேணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி தொக்கு, இந்த மாதிரி ப்ரானு, இந்த மாதிரி டிஃப்ரெண்டா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டேஸ்ட் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கும். இல்லாட்டி பிளெயின் பிரியாணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். தமிழ்நாடு ஸ்டைல் சாப்பிட்டு பெங்களூர் ஸ்டைல் சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், வேற வழி இல்லை. சரின்னு சொல்லிட்டு ப்ரான்னா பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருந்துச்சு. ஒரு குட்டி குட்டி ப்ரானா போட்டு ஓரளவுக்கு ஓகேவா இருந்துச்சு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 345 கிட்ட வந்துச்சு. பில்லு வந்து கடைசியில் அட்டாச் பண்ணிக்க செக் பண்ணி பாருங்க. ஆம்பியன்ஸ்லாம் நீட் அண்ட் பக்காவா இருந்துச்சு. நாங்களும் சாப்பிட்டு பார்த்தோம். ஒரு பிரியாணி வாங்கினாவே 2 பேர் சாப்பிடலாம் போறோம். அவ்வளோ கொடுத்துருந்தாங்க. சால்னாவோட ஊட்டி சாப்பிட்றதுக்குன்னா சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கடை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்திரா நகர் மெட்ரோ ஸ்டேஷன் இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. கடை லொக்கேஷன் கொடுக்குறேன். இந்த மண் பானையில பார்த்தீங்கன்னா மோர் கொடுத்தாங்க. அது நல்லா சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் கடைசியாக கைகள் இருக்கு, உட்காந்து இடத்துல சோம்பேறித்தனமா இருக்கணும்ன்றக்காண்டி கைகள் இருக்குன்னு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் 5க்கு வந்து 4 கொடுப்பேன். இந்த சைடு போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. லொக்கேஷன் இருக்கலாம். சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. வேற எங்க போய் சாப்பிடலான்றதையும் சொல்லிட்டு போங்க.